ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், எல்லோரும் எப்படி இருக்கீங்க? டுடே வீடியோ என்னென்னு பார்க்கலாமா? வெயிட் லாஸ் சீரீஸ் டே 41. இந்த மாதிரி சூப்பர் ஃபுட்டு சாப்பிட்டு தான் நான் 1 மந்தில் 1 kg லாஸ் பண்ணேன். இதுக்காக நம்ம சேனலை ஃபாலோ பண்ணி சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. டெய்லி சூப்பர் டிப்ஸோடு நான் வீடியோஸ் போட்டுகிட்டே தான் இருக்கேன். நீங்கள் கமெண்ட்ஸ் பண்ணுறீங்க, சார் சிஸ்டர் நான் இந்த மாதிரி ஃபுட் எடுக்கிறேன் பட் எனக்கு வெயிட் குறையவே இல்லைன்னு. நீங்கள் மார்னிங் ஆஃப்டர்நூன் நைட் பேலன்ஸ்டாக ஃபுட் எடுத்தாலும் நம்ம வீட்டு சாப்பாடு சாப்பிட்டு தான் வெயிட் லாஸ் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ இதில் ஒரு சில டிப்ஸ் நம்ம கண்டிப்பாக ஃபாலோ பண்ணி தான் ஆகணும். அதுக்கு தான் நான் டே பை டே ஃபஸ்ட்லேருந்து இப்போ வரையுமே ஜீரா வாட்டர் ஆர் வெந்தய வாட்டர் எந்திரிச்சோடனே குடிச்சிருங்க. ஏதாவது ஒரு டீடாக் ஜூஸை 1/2 hour 1 hour கழிச்சு குடிங்கன்னு சொல்கிறது. இந்த மாதிரி நீங்கள் ஜூஸ் எடுத்துக்கும் போது உங்கள் எம்டி ஸ்டொமக்கில் எடுக்கும்போது உங்களுக்கு ஃபேட் நல்லாவே ரெடியூஸ் பண்ணி கொடுக்கும். உங்கள் வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப் பண்ணும். ஸோ நீங்கள் எவ்வளோ ஃபாலோ பண்ணிங்கனாலும் இந்த மாதிரி ஃபாலோ பண்ணிக்கோங்க. நைட்டு டின்னரில் காஃபி வேணால் மோஸ்ட்லி அவாய்ட் பண்ணிவிட்டு இட்லி தோசை இந்த சப்பாத்தி அது மாதிரி இருக்கிறத அவாய்ட் பண்ணிவிட்டு ப்ரோட்டீனும் ஃபைபரும் இருக்க மாதிரி ஃபுட் எடுத்துக்கோங்க. மேபி என்ன சொல்லலாம், ஃப்ரூட்ஸ்லாம் எடுத்துக்கோங்க, இல்லை வெஜிடபிள்ஸ் எடுத்துக்கோங்க, சாலட் மாதிரி எடுத்துக்கலாம், இல்லை எக்கு ஆம்லேட் எடுத்துக்கலாம், பன்னீர் அந்த மாதிரி நீங்கள் எடுத்துக்கிட்டிங்கன்னா உங்களுக்கு வயிறும் ஃபில்லிங்காகவும் இருக்கும். உங்கள் வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நான் எப்போவுமே பேலன்ஸ்டாக சாப்பிட்டுட்டு இருப்பேன். இந்த ஒரு வாரமாக நானுமே நீங்கள் என்னை வாட்ச் பண்ணியிருந்தீங்கன்னா தெரியும், நான் நைட்டில் கட் பண்ணிவிட்டேன். காப்ஸ் கட் பண்ணிவிட்டு ப்ரோட்டீனும் ஃபைபரும் இருக்க மாதிரி தான் ஃபுட் எடுத்துகிட்ருக்கேன். ஏன்னா இன்னும் கொஞ்சம் நான் ஃபாஸ்ட்டாக வெயிட் லாஸ் பண்ணணும் அப்படின்னு சொல்லி எனக்கு தெரிஞ்ச டிப்ஸ் எல்லாமே நான் டே பை டே உங்கள் கூட ஷேர் பண்ணிகிட்டே தான் இருக்கேன். ஸோ நம்ம வீடியோஸை டெய்லி பார்த்திங்கன்னா மட்டும்தான் எப்படி ஈஸியாக வெயிட் லாஸ் பண்ணலான்னு உங்களுக்கே ஒரு ஐடியா தோணும். இன்றைக்கி என்னுடைய மார்னிங் பிரேக்ஃபாஸ்ட்டு எக் சாண்ட்விச் எடுத்துகிட்டு ஒரு கொய்யாப்பழம் ஃபுல்லாக எடுத்துக்கிட்டு அப்புறம் ஒயிட் எக் எடுத்து என்னுடைய பிரேக்ஃபாஸ்ட்டு சூப்பராக முடிச்சிட்டேன். நான் மிட் மார்னிங்கில் இந்த மாதிரி சீட்ஸ் நான் எப்போவுமே ஃப்ரை பண்ணி டப்பாவில் போட்டு வச்சுக்குவேன். இதை ஒரு ஸ்பூன் சாப்பிட்டனாலும் நம்ம உடம்புக்கு அவ்வளோ நல்லது. நம்ம உடம்புல எவ்வளோ ப்ராப்ளம் இருந்தாலும் அவ்வளோ க்யூர் பண்ணி கொடுக்கும். இது ஒன்றுக்கும் அவ்வளோ பெனிஃபிட்ஸ் இருக்குது. ஸோ இந்த மாதிரி சீட்ஸ் ஃப்ரை பண்ணி போட்டு டெய்லி சாப்பிடுங்க. முடியாதவங்க நட்ஸ் ஏதாவது இருந்தாலும் வாங்கி வச்சு சாப்பிட்டுக்கோங்க. ஆஃப்டர்நூன் லஞ்சுமே நான் பேலன்ஸாக தான் சாப்பிட்டேன். ஒரு பவுல் ஃபுல்லாக குக்கும்பர் எடுத்துக்கிட்டேன். இதில் ஃபைபர் கண்டென்ட் நிறையாவும் இருக்குது, வாட்டர் கண்டென்ட்டும் நிறையா இருக்குது. ஸோ குக்கும்பர்லாம் கிடைச்சா வேஸ்ட் பண்ணாமல் நல்லாவே சாப்பிடுங்க. அப்புறம் என்னுடைய ஆஃப்டர்நூன் லஞ்சுக்கு இன்றைக்கி நான் ஒயிட் ரைஸ் எடுத்துக்கல, வரகரிசி தான் எடுத்துக்கிட்டேன். இது ஒரு 1/2 டம்ளர் போட்டால் போதும். உங்கள் ஒரு ஆளுக்கு போட்டு அதில் ஒரு 2 கிளாஸ் தண்ணி ஊற்றி நீங்கள் 2 விசில் விட்டிங்கன்னா சூப்பராக பொலன்னு அரிசி வெந்து வந்துடும். அப்புறம் காராமணி போட்டு புளிக்குழம்பு வச்சுருந்தேன். இதுதான் என்னுடைய ஆஃப்டர்நூன் லஞ்சு. சூப்பர் டேஸ்ட்டாக முடிச்சு நான் ஹாப்பியாகவும் சாப்பிட்டு முடிச்சிட்டேன். இன்றைக்கி நான் இந்த வீக்கில் இருந்து பிளாக் காஃபி எடுத்துக்கலாம் அப்படின்னு சொல்லி எடுத்துக்கிட்டேன். கொஞ்சோண்டு பனங்கற்கண்டு போட்டு நான் இன்றைக்கி பிளாக் காஃபி தான் ஈவினிங் டைமில் எடுத்துக்கிட்டேன். நீங்கள் இப்போ மில்க் காஃபி எடுத்துக்கலாம், பட் ஒயிட் சுகர் மட்டும் டோட்டலாக அவாய்ட் பண்ணிவிட்டு நீங்கள் எடுத்துக்கோங்க. ஈவினிங் ஆர் மார்னிங் டைம் கண்டிப்பாக வாக்கிங் ஒரு 1/2 hour 1 hour ஆச்சு போங்க. ஒரு 5000 ஸ்டெப்ஸ் முடிஞ்சவங்க 10,000 ஸ்டெப்ஸ் கூட நீங்கள் வாக்கிங் போகலாம். ஏன்னா வாக்கிங் போகிறது வெயிட் லாஸ்க்கு நல்லாவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கும். நம்ம உடம்பு ரொம்பவே ரிலாக்ஸேஷனாக ஹெல்த்தியாக இருக்கும். இன்றைக்கி என்னுடைய நைட்டு டின்னர் ப்ரொக்கோலியும் எக்கும் போட்டு பொடி மாஸ் தான் பண்ணியிருந்தேன். உண்மையிலே டேஸ்ட்டு சூப்பராக இருந்துச்சு. ரெசிபி வேணா சொல்லுங்கள், நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுறேன். இன்றைக்கி நான் காப்ஸ் கட் பண்ணிட்டு ப்ரோட்டீனும் ஃபைபர் தான் எடுத்துக்கிட்டேன். இதை சாப்பிடும்போது எனக்கு வயிறு ஃபில்லிங்காக இருந்துச்சு. எனக்கு தூக்கமும் நல்லாவே வந்துச்சு. இந்த மாதிரி சாப்பிட்டா தூக்கம் வராதுன்னா நீங்கள் நினைக்கவே வேணாம். நெக்ஸ்ட் வீடியோவில் பார்க்கலாம். Bye.